ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஹார்ட்லே பேட்லே வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜி5ல தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ரொமான்டிக் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. மொத்தமாக 6 எபிசோடு இருக்குது. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்தரலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோயினியங்க அவங்களுடைய அம்மா அப்பா பிரிஞ்சு போயிடுவாங்க. இதனால் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் கண்ணெதிரே பிரிஞ்சு போயிடுவாங்க. இதனாலேயே ஹீரோயினுக்கு இந்த காதலை கண்டாக ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இவங்க தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு லவ் மீட்டர் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இந்த லவ் மீட்டர்னால யாரெல்லாம் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பொய்யா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இப்போ இதை வச்சுக்கிட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த காதலை நம்ம ஹீரோயின் வந்து ஏற்க மறுப்பாங்க. ஏன்னா அந்த மீட்டரை வச்சுக்கிட்டு அப்படி அப்படின்ட்டு அழகழிக்க விடுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் ஹீரோயினோட லைஃப் என்னமோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸுடைய கதை. இப்போ இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி தாங்க செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க ஏற்கனவே ஹார்ட்பீட்டில் நடிச்சிருக்காங்க. அதே கெமிஸ்ட்ரி இதில் அப்படியே நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஹீரோயின் இடத்தை ஃபாலோ பண்ணாவே இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். காமெடி நல்லாவே எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 3 எபிசோட் நல்லா காமெடியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 எபிசோடு கொஞ்சம் லவ், ரொமான்டிக், சென்டிமெண்ட்டு இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லாவே கனெக்ட் ஆகுது. இந்த சீரிஸோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விசுவல் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே இவங்க என்ன தான் வந்து ரொமான்டிக் அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அளவாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. ஆனால் இந்த லவ் போர்ஷன்லாம் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான், அதே டெம்ப்ளேட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது, ப்ரிடிக்டபிளாக இருக்குது. லாஸ்ட்டு 3 எபிசோடு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மனசில் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா எந்த சீரியஸ் ஒன் டைம் வாட்சப்பில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.